எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருவரின் உண்மையான குணத்தை 5 நிமிடத்தில் கண்டுபிடிப்பது எப்படி. அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும், உண்மையில் ஒருவரின் முழு குணத்தையும் 5 நிமிடத்தில் துல்லியமாக அறிய முடியாது. ஆனால் முதல் சந்திப்பில் சில நடத்தைகள், அவரை பற்றிய ஆரம்ப குறிப்புகளை தாராளமாக வீடியோவில் இதை தெளிவாக நான் சொல்கிறேன். முதல் விஷயம், அவர் மற்றவர்களை எப்படி நடத்துகிறார், இதை நம்ம கவனிக்கணும். அவர் உங்களிடம் மட்டுமல்ல, ஹோட்டல் ஊழியர், பாதுகாவலர், கடை ஊழியர் போன்றவர்களிடமும் மரியாதையாக பேசுகிறாரா? எல்லோரிடமும் மரியாதை காட்டுபவர் பொதுவாக நல்ல சமூக பழக்கமுடையவராக இருக்கலாம். 2வது, கேட்பவரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பேசும்போது கவனமாக கேட்கிறாரா அல்லது எப்போதும் தன்னை பற்றியே பேசுகிறாரா? நல்ல கேட்புத்திறன் பரிவு மற்றும் முதிர்ச்சியின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். 3வது, தவறு நடந்தால் என்ன செய்கிறார்? சிறிய தவறு ஏற்பட்டால் அமைதியாக சமாளிக்கிறாரா அல்லது உடனே கோபப்படுகிறாரா? அழுத்தமான சூழலில் நடக்கும் விதம் ஒருவரின் குணத்தை பற்றி சில தகவல்களை தரும். 4வது விஷயம் என்னன்னா, வாக்குறுதியை காப்பாரா? சொன்னதை செய்ய முயற்சிக்கிறாரா? அடிக்கடி காரணம் சொல்லி தவிர்க்கிறாரா? நம்பகத்தன்மையை மதிப்பிட இது உதவும். மற்றவர்களை பற்றி எப்படி பேசுகிறார்? எப்போதும் பிறரை பற்றி மோசமாக பேசுகிறாரா அல்லது சமநிலையாக பேசுகிறாரா? இது அவரின் அணுகுமுறையை பற்றிய ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். 6வது, உடல் மொழி. கண் தொடர்பு, முகபாவனை, குரலின் அமைதி போன்றவை தன்னம்பிக்கை அல்லது பதற்றம் குறித்து சில குறிப்புகளை தரலாம். ஆனால் இவற்றை மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது. ஒருவரின் உண்மையான குணத்தை 5 நிமிடத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் பேசும் விதம், நடக்கும் விதம், மற்றவர்களை நடத்தும் விதம் போன்றவை சில ஆரம்ப அறிகுறிகளை தரும். இறுதியான முடிவை எடுக்க காலமும் தொடர்ச்சியான நடத்தையும் கவனிப்பதே முக்கியம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.